Hi friends, welcome back to my channel NB Cooks. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஷேஸ்வான் பாஸ்தா ரெசிபி. டக்குன்னு எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் வீட்டில் இருக்கிற குழந்தை பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சனாலே ஹெல்த்தியாக கூட இருக்கும். நம்ம சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்டி இருக்கும். ஸ்நாக்ஸ் டைமில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கூட சாப்பிட்லாம். கெஸ்ட் வந்தால் கூட ஈவினிங் டைம் நீங்கள் டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நான் 200 கிராம் பாஸ்தா போட்டுட்டேன். பாஸ்தா உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன டிசைனில் இருக்குது அதை போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வேணும்னா உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இறக்கி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். அதில் சில்லு தண்ணி போட்டுருங்க. ஏன்னா ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு பேசிக்கான உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காய்கறி என்ன இருக்குது, இல்லைன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன இருக்குது அதை போட்டுக்கலாம். என்கிட்ட முட்டைக்கோஸ், கேப்சிகம் தான் இருந்துச்சு. அது கூட சேர்த்து நான் வெங்காயம் போட்டுட்டு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸில் தக்காளி எடுத்துகிட்டு நான் சாப்பாட்டில் சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டுடலாம். இதில் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சட்பட்டா வரும். அப்போ தான் உங்களுக்கு காரம் பேலன்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஷேஸ்வான் சாஸ் போட அது ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் போடும். அதனால் 2 எல்லாமே காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜூஸியாக ஆகும். அதனால் நாங்கள் போடுறோம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது வதக்குனா போதும். தக்காளி பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா போதும். ரொம்ப ஜாஸ்தி குக் பண்ணுறதுக்கு தேவையில்லை. அப்போ க்ரன்ச்சினஸ் போயிடும் காய்கறிக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் சோயா சாஸ், 3 ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பேக்கெட் மேகி மசாலா, கொஞ்சம் ஒரேகானோ, கொஞ்சம் பிளாக் பெப்பர் இதை மட்டும் போட்டுட்டு அப்புறம் நம்ம கட்டோரியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அதை போட்டுடலாம். நம்ம கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். இதில் ஜாஸ்தி குக் பண்ணதுக்கு தேவையில்லை. நம்ம முதல்ல எல்லா காய்கறி வெந்துருச்சு. இப்போ பாஸ்தா போட்டுடலாம். நம்ம இறக்கி வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கேஸ் மட்டும் இந்த டைமில் ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஸ்லோ குக்கிங். இந்த டைமில் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு சர்வ் பண்ணதுக்கப்புறம் சீஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா மேலே துருவி போடலாம். அந்த டைமில் என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. பாருங்கள், நான் பிளேட்டிங் போட்டுட்டு எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அது கூட ஜாஸ்தி டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஆவி பறக்க வருது. இந்த டைமில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு எப்படி செஞ்சிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.